பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனையில உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் மத்தியில் இருக்கிறேன் பாஸ்டர் சைமன் வர்கீஸையா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்காக பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. This is my privilege to attend this worship service today with Rehoboth Revival Church. ரெகோபோத் எழுப்புதல் திருச்சபை விசுவாசிகளோடு கூட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். Especially the first Monday of the month of May. மே மாதம் முதல் ஆராதனையிலே, and this month of May is known as the month of resurrection and Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரின் மாதம் என்று இந்த மே மாதம் நாம் சொல்லுவோம். So I pray all the church members may experience the power of Holy Ghost in your life and in your family and in your ministry. நான் நம்புகிறேன் இந்த மே மாதத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உங்கள் குடும்பங்களில் சபை மக்கள் உணர வேண்டும் என்று. And thank you for your prayers. உங்களுடைய ஜெபத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். This morning I want to share a word from Luke chapter 1 verse 37. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். That word says like this: nothing is impossible with God. அந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Once again I want to repeat that: nothing is impossible with God. மீண்டும் அந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. In the month of May I want to remind you, nothing is impossible to God. நான் இந்த மே மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Maybe the surroundings not looking to according to your favor, but I tell you, nothing is impossible with God. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Why I repeatedly say this scripture? ஏன் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், That is my experience. என்னுடைய ஜீவியத்தில் அனுபவித்த வார்த்தை. That is my testimony. அதுதான் என்னுடைய சாட்சி. Because in 1972 1972வது ஆண்டிலே there was a couple staying in Bangalore, பெங்களூர் பட்டணத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. and they were doing business in that city. அந்த பெங்களூர் பட்டணத்தில் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த They குடும்பம். never knew God. அவர்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாது. They worshipped images, they worshipped idols. அவர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாய் இருந்தார்கள். They were doing business, அவர்கள் தொழில் செய்கிற குடும்பம். and God blessed them with a son. அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். And that family was so happy to receive that son. அந்த பிள்ளை பெற்றெடுத்த உடனே அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் இருந்தார்கள். While the child was growing, அந்த பிள்ளை வளர வளர, and he had an unknown disease. அந்த பிள்ளைக்கு என்ன நோய் என்று தெரியாமலே அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் இருந்தது. They took their son to many doctors. அந்த பிள்ளையை அநேக மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். Taken to many magicians. எல்லா மருத்துவரிடத்திலும் கொண்டு போனார்கள். And they tried their level best to get healing for this child. அந்த தம்பதியினர் அந்த பிள்ளைக்காக எவ்வளவு முயற்சி செய்து பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்தார்கள். And the life of that boy was getting worse and worse and worse. ஆனால் அந்த பிள்ளையுடைய நிலைமை மிகவும் கேடு உள்ளமாய் மோசமாய் மாறிவிட்டது. At last they decided to take the child to St. Martha's Hospital in Bangalore. கடைசியாக பெங்களூர் பட்டணத்தில் சென்ட் மாதா என்ற மருத்துவமனையில அந்த பிள்ளையை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். The doctor said, we can do everything for you. அந்த மருத்துவர்கள் சொன்னார், நான் இந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்கிறேன். And they started medicating this child. அந்த பிள்ளைக்காக மருத்துவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். 2 days is over. 2 நாள் கழிந்தது. Nothing is happening. அந்த பிள்ளைக்கு ஒரு மாற்றமும் வரவில்லை. The doctors and sisters said, wait for 2 more days. அந்த டாக்டர்களும் நர்சுகளும் சொன்னாங்க, இன்னும் 2 நாள் காத்திருங்க. They waited for another 2 days. இன்னும் 2 நாட்கள் அந்த குடும்பம் காத்திருந்தது. The child's health getting worse and worse. ஆனால் அந்த பிள்ளையுடைய நிலைமை மிகவும் பாதிப்பானது. They said, don't worry, we will try again. அவர்கள் சொன்னார், மருத்துவர்கள் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இந்த பிள்ளைக்கு நாங்கள் இன்னும் சிகிச்சை கொடுக்கிறோம். Now they connected tubes to all parts of his body. அந்த குழந்தையுடைய சரீரத்தில் எல்லா பகுதியிலும் டியூப் வைக்கப்பட்டிருந்தது. And that boy cannot
do anything himself. அந்த பிள்ளையால எந்த ஒரு காரியமும் தானாய் செய்ய முடியாது. Now 10 days is over. அந்த மருத்துவமனையில 10 நாள் கழிந்தது. And doctors and the medical team is trying hard to survive the child. அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மருத்துவமனையில போராடுகிறார்கள். But it became a failure. ஆனால் அந்த முயற்சி எல்லாம் வீணாய் போய் விட்டது. Then the doctor said, we cannot do anything, only God can do something. அந்த குடும்பத்தை பார்த்து கடைசியாக மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இனி கடவுள் தான் இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று. That child was lying in the hospital bed in the ICU as a vegetable. அந்த பிள்ளை ICU மருத்துவமனையில அந்த இடத்துல ஒரு அழுகிய ஒரு காய்கறியை போல அழுகிய நிலையில் அந்த குழந்தை இருக்கிறது. And doctors and medicines could not do anything. மருத்துவராலும் அந்த இருக்கிற எந்த மனுஷராலும் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. After the 15th day, 15வது நாளிலே, and the doctor said this is a critical day for this child. இந்த நாள் இந்த பிள்ளைக்கு மிகவும் மோசமான ஒரு நாள். 24 hours we are going to wait. இன்னும் 24 மணி நேரம் நாங்கள் காத்திருக்க போகிறோம். If this child crosses 24 hours, he will live. இந்த பிள்ளை இந்த 24 மணி நேரத்துக்குள்ள உயிர் வந்துட்டா இந்த பிள்ளை வாழ முடியும். Otherwise he is dead. இல்லை என்றால் இந்த பிள்ளை செத்துவிடும். 24 hours is over. 24 மணி நேரம் முடிந்து விட்டது. There was no symptom sign of life in that child. அந்த பிள்ளைக்கு ஜீவன் இருக்கிற எந்த அறிகுறியும் அந்த பிள்ளைக்குள்ள இல்லை. So they declared dead and handed over the dead body to the parents. அந்த பெற்றோரிடத்தில் இந்த பிள்ளை செத்து விட்டது என்று சொல்லி அந்த குழந்தை சடலத்தை எடுத்து கொடுத்து விட்டார்கள். They washed the body in ice water and wrapped in a white cloth. அந்த தண்ணீரிலே அந்த குழந்தையை கழுவி ஒரு வெள்ளை துணியில் அந்த குழந்தையை சுற்றி வைத்தார்கள். And the parents started to cry with pain. அந்த பிள்ளை எடுத்து அந்த பெற்றோர்கள் மிக வேதனையோடு அழுதார்கள். And they cried, Lord, why this happening to us? அவர்கள் ஆண்டவரே ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று அழுதார்கள். Why this is happening? ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது? Take our life and give life to our child. அந்த பெற்றோர்கள் இப்படியா அழுதார்கள், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் பிள்ளையின் உயிரை திரும்பி தாரும். They called every known god. அவர்களுக்கு தெரிந்த எல்லா கடவுளையும் கூப்பிட்டார்கள். Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. At last the mother of the child, கடைசியாக அந்த பிள்ளையின் தாயோ, and she attended Sunday school in her childhood. சிறு வயதில் இருக்கும்போது அந்த தாயார் சண்டே ஸ்கூல் போன ஞாபகம் உண்டு. In the Sunday school she heard the story of Jesus raising the dead people. அந்த சண்டே கிளாஸ்ல அந்த இடத்துல ஒரு கதை சொல்லி இருக்கிறாங்க, இயேசு மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார். And the teacher told her this is not the story, this is a real incident. அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, இது ஒரு கதை அல்ல, இது உண்மையான சம்பவம். So she reminded that story. அதனால அந்த கதை அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்தது. And she started to shout and scream in the hospital and said, if Jesus is alive and true God, let him give life to my son. அந்த மருத்துவமனையில அந்த தாயார் மிகவும் கண்ணீர் விட்டு கூக்குரலிட்டு, இயேசு உண்மையான தெய்வம் என்றால் என் பிள்ளைக்குள் உயிர் வரட்டும் என்று மிகவும் அழுதார்கள். By the time the relatives and friends of the parents started preparation for the funeral, அந்த நேரத்துல தான் அந்த பிள்ளையுடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்தினர் எல்லாம் அந்த பிள்ளை அடக்கம் செய்வதற்காக வீடுகளிலே வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். that family was staying in a rented house. அந்த குடும்பம் ஒரு வாடகை வீட்டிலே இருந்தது. So they cannot take the dead body to the rented house, they will take this body directly to the cemetery. அந்த குடும்பம் ஒரு வாடகை வீட்டிலே இருந்ததனால அந்த சரீரத்தை வாடகை வீட்டுக்கு கொண்டு போக முடியாமல் நேரடியாக அந்த பிள்ளையின் சரீரத்தை அந்த கல்லறையில கொண்டு போகலாம் என்று நினைத்தார்கள். By the time 4-5 hours is over, 4-5 மணி நேரம் இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. but while this mother was praying like this, ஆனால் இந்த தாயோ கண்ணீரோடு இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். that mother was only 18 years. அந்த அம்மாவுக்கு வெறும் 18 வயசுதான். While she was crying and screaming, அவர்கள் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது the sisters, nurses of that hospital took the dead body from her and kept inside the room. இந்த பிள்ளையை வைத்து இந்த தாயார் இப்படி புலம்புகிறார்கள், அழுகிறார்கள் என்று சொல்லி அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிடல் உள்ள வைத்து விட்டார்கள். But this mother continued her screaming, if Jesus is alive and true God, let him give life to the son. ஆனால் இந்த தாயாரோ ஜெபிக்கிறதை விடவில்லை. இயேசு உண்மையான தெய்வம் என்றால் என் பிள்ளைக்குள் உயிர் வரட்டும் என்று சொல்லி புலம்பி ஜெபித்தார்கள். After 1 hour, 1 மணி நேரம் கழித்து one sister nurse was passing through the dead body, அந்த சரீரம் இருக்கிற இடத்தை விட்டு ஒரு நர்ஸ் கடந்து போனார்கள். and she saw something strange happening. அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறதை கண்டார்கள். She saw drops of water falling down from the dead body. அந்த சரீரத்தை சுற்றி வைத்திருந்த இடத்திலிருந்து அந்த சரீரத்திலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாய் விழுகிறதை கண்டார்கள். For last 10 days the child did not urinate. அந்த கடந்த 10 நாட்களாய் பிள்ளையிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. But now how the
water is dropping. ஆனால் இப்போ எப்படி இந்த பிள்ளையின் இடத்திலிருந்து தண்ணீர் வருகிறது? They called the doctor. உடனே மருத்துவர்களை All the அழைத்தார்கள். medical team came together. எல்லா மருத்துவம் செய்கிறவர்கள் வந்தார்கள். And they opened the dead body. அந்த சரீரத்தை பிரித்தார்கள். While they opening the body, they saw the child is alive inside that bundle. அந்த துணியை பிரித்து பார்த்தபோது அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதை கண்டார்கள். And that boy is mine. அந்த பிள்ளை யாரும் கிடையாது, உங்கள் முன்பாக நின்று பிரசங்கிக்கிற நான் தான் அந்த பிள்ளை. That is the reason I tell you nothing is impossible with God. அதனால தான் நான் சொல்கிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று உங்களோடு நான் சொல்கிறேன். If you are going through a struggle, உங்க வாழ்க்கையில பிரச்சனையின் வழியா கடந்து போகிறீர்களோ, maybe after marriage you don't have a child, ஒருவேளை திருமணமாகி பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களோ, you might be working for a many years and don't having own house, ஒருவேளை பல ஆண்டுகளாய் உழைத்து ஒரு சொந்த வீடு இல்லாமல் கவலைப்படுகிறீர்களோ, you may be working for a long time and could not earn much, ஒருவேளை நீங்கள் பல கடினங்கள் மத்தியாய் பல நாட்கள் சம்பாதித்தும் போதுமான சம்பாதியத்தை உங்களால சம்பாதிக்க you முடியவில்லை, might be suffering with a serious sickness or disease and doctor said there is no remedy for this sickness. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கொடிய வியாதி பலவீனத்தின் மத்தியில மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கலாம். But I have a good news for you. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு. Nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. You just believe. நீங்கள் விசுவாசித்தால் As that mother in the hospital shouted and screamed, if Jesus is real, let him do miracle for my son. எப்படி அந்த தாயார் இந்த இயேசு உண்மையான தெய்வம் என்றாய் இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கட்டும் உயிர் வரட்டும் என்று ஜெபித்தார்களோ, அதே போல இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். In this Sunday service I want to remind all of you, those who are listening to me, God is going to do a miracle for you. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். Because the month of May is known as the month of Holy Spirit. இந்த மே மாதம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய மாதம். Holy Spirit is giving life. பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறார். Romans chapter 10 it says that Holy Spirit raised Jesus from the dead. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தார் என்று ரோமர் 10 same spirit will rise up you from your sickness, from your troubles, from your all kind of difficulties. தேவ ஜனமே, அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த சூழ்நிலையில மரித்து போய் இருக்கிறீர்களோ உங்களுக்கு மறுபடியும் புது ஜீவனை கொடுக்க போகிறார். And I can tell you many incidents and experience happening with me. என்னுடைய வாழ்க்கையில நடந்த பல அற்புதமான சாட்சிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். Only one thing, you have to believe Jesus is God. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று. Jesus departed to heaven. Jesus departed to heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். While he was going, he said to his disciples, அவர் எடுத்துக்கொள்ளப்படும்போது சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், wait in Jerusalem till you receive the Holy Spirit. நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். Because Jesus knew without Holy Spirit these disciples cannot do anything. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. The Holy Spirit who worked in the birth of Jesus, பரிசுத்த ஆவியானவர் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில உதவி செய்தவர். and the same Holy Spirit worked in the life of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். and the same Holy Spirit helped in his death and burial, அதே பரிசுத்த ஆவியானவர் மரணத்திலும் அடக்கம் பண்ணுறதிலும் பரிசுத்த ஆவியானவர் and உதவி the same செய்தார். Holy Spirit raised him from the dead. அதே பரிசுத்த ஆவியானவர் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தார். Now Jesus want the disciples to experience the power of the Holy Ghost. அதனால தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அது வேண்டும் என்று விரும்பினார். When you listen to me, I want to tell you nothing is impossible with God, because God has given the Holy Spirit to you and me. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து அதிகமான காரியங்களை செய்ய போகிறார். Can you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Nothing is impossible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. What is the duty of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? That creates inside you. அவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவர். Amen. Amen. Holy Spirit creates. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவர். Where there is nothing, Holy Spirit creates. ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குறவர் ஆவியானவர். Maybe you are thinking what will be our future. எங்க எதிர்காலம் என்னவாகும் என்று பயந்து கொண்டிருக்கலாம். But I want to tell you good news. ஆனால் இந்த வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. With God nothing is impossible. தேவனால் கூடாத ஒரு காரியமும் இல்லை. Believe the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். Trust in the Lord. கர்த்தரை விசுவாசியுங்கள். And speak
what God says. கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் விசுவாசமாய் பேசுங்க. You know, when we come to the Luke chapter 1. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் வரும்போது The angel came to Zechariah the priest. ஆசாரியனாகிய சகரியாவுடைய வாழ்க்கையில அந்த தேவதூதன் வருகிறார். He was married, his wife's name is Elizabeth. அந்த சகரியா திருமணமாகி அவனுடைய மனைவி பேர் எலிசபெத். And they were longing for a child. பல வருஷங்களாக இவர் பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார். You may be after marriage longing for a child for many years. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளை பல ஆண்டுகளாய் திருமணமாகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். I want to tell you, believe today, and the Holy Spirit is going to create something new in your womb right now. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது விசுவாசிங்க, உங்க கர்ப்பத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். Angel of God came and appeared to Zechariah. தேவதூதன் சகரியாவினிடத்தில் வந்து and told, your prayer is answered. சகரியாவை பார்த்து சொல்ல, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. He could not believe. ஆனால் சகரியாவால் நம்ப முடியவில்லை. He waited for many years. ஏனென்றால் இந்த சகரியா பல ஆண்டுகள் காத்திருந்தார். Now he lost the hope. எல்லா நம்பிக்கையை இழந்து விட்டார். I tell you, those who are listening to me, if you lost your hope today, the Holy Spirit is reminding there is nothing impossible with God. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கலாம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவஜனமே, Zechariah is asking a question. இப்பொழுது சகரியா தேவதூதனை பார்த்து கேள்வி கேட்கிறார். How it will happen? இது எப்படி ஆகும்? How it will happen? இது எப்படி ஆகும்? How it will happen? இது எப்படி ஆகும்? Maybe the same question you may be asking. ஒருவேளை இதே கேள்வி உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையில நீங்களும் கேட்கலாம். That is the answer comes. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதில் வருகிறது. Nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Can you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Can you believe? நீங்க விசுவாசிக்க முடியுமா? Can you confess with your mouth? இந்த வார்த்தை உங்க வாயில அறிக்கை பண்ண முடியுமா? Even though it may not happen many years. ஒருவேளை பல ஆண்டுகள் உங்களுக்கு காரியம் நடக்காமல் இருக்கலாம். But today I want to remind you through the Holy Spirit, nothing is impossible with God. ஆனால் நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. If you are believing, நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? tell yourself, nothing is impossible. உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Don't look to the situations. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. Look to the situation and speak to the situation. உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. And Holy Spirit will enable you to speak. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்து நீங்கள் இந்த வார்த்தையை பேசுங்க. And things will change. காரியங்கள் மாறுதலாய் முடியும். Situation will change. சூழ்நிலைகள் மாறும். While Zechariah was speaking, சகரியா பேசும் பொழுது God was doing something with that family. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். When you hear this word now, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, Holy Spirit is asking me to tell. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். This word is not only for you, it's for your family. இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தை கேட்கிற உங்க குடும்பத்துக்கும் தான். Do you know, after 1 year, ஒரு ஆண்டுகள் கழித்து என்ன நடந்தது தெரியுமா? they were blessed with a son called John. அவர்கள் அந்த சகரியாவின் வாழ்க்கையில யோவான் என்ற ஒரு பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். When God said, the angel said that nothing is impossible with God. அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை தேவதூதர்கள் சொன்னார்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Zechariah could not believe. அந்த சகரியாவால நம்ப முடியவில்லை. But when it came into existence, அவர்கள் வாழ்க்கையில் இது உண்மையா நடக்கும்போது he knew really nothing is impossible with God. அப்பொழுதுதான் சகரியா புரிந்து கொண்டான், தேவனால் கூடாத காரியம். This morning I want to close this message with word of prayer. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Dear child of God, தேவ ஜனமே, don't look to the situation. உங்க சூழ்நிலை நீங்க பார்க்க வேண்டாம். Don't look to the circumstance. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. Just open your mouth and speak. Nothing is impossible with God. இன்னைக்கு உங்க வாய்களை திறந்து விசுவாசமாய் பேசுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Let's pray together. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க I போகிறோம். request Pastor Yuvraj to pray and conclude this session. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கேட்ட வார்த்தையின்படி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். தேவஜன வீடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைங்க, இன்றைக்கு நம்ம ஆராதனையில கூட முடியாவிட்டாலும், ஆலயத்தில் கூட விடாவிட்டாலும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத. எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசமாய் 3 முறை சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க சொல்ல சொல்ல அற்புதமாகும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நல்ல வாய்களை திறந்து வீடுகளில் நல்ல
சத்தத்தை உயர்த்தி அபிஷேகத்துல நிரம்பி ஆவியில நிரம்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ரீமானா ஷிகாதுரா துரபலா ரிபலா தியாந்தரபா. தேவ மகிமை நம்முடைய இடத்தை நிரப்பட்டும். நாம் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். Thank you, thank you, thank you, thank you. இப்பொழுது தேவ மகிமை, இப்பொழுது தேவ மகிமை, இப்பொழுது தேவ பிரசன்னம். Thank you, thank you Jesus. பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தின் முதல் ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை நடுவில் நீர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமா எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நிச்சயம் என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால கூடாத கடினமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மால ஆகும் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு 100க்கு 100 நம்புகிறோம். சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் கனமும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் இருப்போமாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சமாதான வழி நடத்து உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களும் இன்றைக்கு நம்மோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த ஊழியக்காரோடும் இப்பொழுதும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you.